உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றேன், கனவுல வந்து டார்ச்சர் பண்றேன். எவன் வந்து டார்ச்சர் பண்றா? கனவுல வந்து என்ன சொன்னா? உன் பொண்டாட்டி விட்டு வாழ வேணாம் போயிடலாம்னாலா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? அப்படிதான் சொன்னாலா? உனக்கு எப்படி தெரியும்? கூட்டிட்டு வரலாம்ல அவளை போயிட்டு. நல்ல ஐடியா இல்ல? நல்ல கட்டு பேத்தாத சாந்தே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ஒரு குழந்தை வர போது உனக்கு எக்ஸ் கேக்குதா? உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாலும் இப்போ உனக்கு ஃபீலிங் கேக்குதா? உனக்கு என்ன இப்போ உனக்கு அவ கூட போய் வாழ்ந்தமா? வீட்டுல போய் புருஷன் தேடி நீ போய் வாழ்ந்தமா? ரெண்டாம் தரமா? நாலாம் தூரத்துல அவனே போயிடுவானோ. அப்ப நீ வாழ்றதுக்கு ரெடியா தாங்க போயிட்டு அவ கூட. எனக்கு எவன் மட்டும் இப்ப சொல்லலாம் அந்த லிஸ்ட்ல. இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. போனேங்க பதம் சாப்பிடுறியா? ஏன் இப்ப பொம்மையை தந்து இப்படி குறுக்கல வச்சு உட்காந்துட்டு இருக்க? உட்காரத்துக்கு எனக்கு வாட்டமாவே இல்ல பாரு. படம் எதனா ஏத்தினியா பாக்குறதுக்கு? புது படம் படம் எதனா ஏத்தனா பாக்கலாம்ல? படம் எனக்கு பாக்கலாம். இந்த படம் தான். ஏன் சோகமா இருக்க? உங்ககிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் ஏத்து, இந்த படம் ஏத்து. அதாவது விட்டாங்களே ஏத்தலாம்ல இந்த படம். என்ன ஏன் சோகமா உட்கார்ந்து இருக்க காலையிலேயே? ஐயோ இல்ல, சார் ரொம்ப ஃபீலிங்கா இருக்காரு போல. சரிந்தா பாதாம் சாப்பிடு, எனர்ஜி ஆயிடுவேன். வேணாம் எனக்கு. இப்ப என்ன ஆச்சு சொன்னாதானே எனக்கு தெரியும். காலையில தூங்கி இருந்து நானே தான் வந்து வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஓவரா கத்தி பேசினாலும் ஓவரா பேசுறேன்னு சொல்றேன். வேணாம், நீ பாதாம் சாப்பிடு. நீ தான் சாப்பிடணும் பாதாம். நீ சாப்பிடு பாதாம். எனக்கு என்னன்னு சொன்னாதானே சந்தி எனக்கு தெரியும். காலையில இருந்து படம் எடுத்துன்னு சொல்றேன், அதையும் காதல் வாங்குறேன். நான் பேசுறது எதுவுமே காதல் வாங்க மாட்டேன்ற. காலையில இருந்து ஒரு மாதிரியா அப்செட்டா இருக்கு. என்னன்னு தானே கேக்குறேன். இது கூட நான் கேட்க கூடாதா? எதுக்கு தழுவுற இப்ப? ஒண்ணும் இல்ல. நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா? நீ என்ன தப்பு பண்ண? ஒண்ணும் இல்ல, விடு. வேணாம் விடு, அந்த டாபிக் வேணாம் விடு. ஏன் நான் எதனா சொல்லிட்டேனா உன்ன? இல்ல வீட்டுல என்ன சொன்னாங்களா? நீ எப்பனா சொன்னா பரவாயில்ல, கோச்சிக்கலாம். எப்பவுமே என்ன ஒன்று சொல்லியிருந்தேன் இருக்கிற, அதனால பழகி போச்சு அது. சரி, அது இப்ப என்னாச்சு? இப்ப இப்ப எதுக்கு இப்படி இருக்குன்னு தெரியலையே காலில இருந்து. என்னன்னு சொல்ல? எனக்கு பாதாமே வேணும். நீ சாப்பிடு, நீ பாதாம் சாப்பிடு. நீ என்னன்னு சொல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல போய், எனக்கு ஒரு மாதிரியா டிப்ரெஷனா இருக்கு போய். அது தெரியல விடா. அது மறுபடியும் இது கூட உங்ககிட்ட கேட்க கூடாது. வேலைக்கு போறதுனா கஷ்டமா இருக்காவே இல்ல? எப்பயுமே கஷ்டமா தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு கஷ்டப்பட்டாதான் நம்ம சீக்கிரமா நம்ம லைஃப்ல முன்னேற முடியும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. சரி விடு, வா. உனக்கு என்ன டிப்ரெஷன் சொல்லுவா. நான் உன்னோட டிப்ரெஷன், உன்னுடைய கஷ்டத்தை நான் போக்குவேன். வா சொல்லுவா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லாத. சொன்னது எனக்கு தெரியும். நீ எதுவுமே உண்மை இருந்தனா என்ன பண்றது? இதுக்கு மேல நான் உன்னை எப்படி கேக்குறது? ஐயோ, நான் விடாம பவி, அது டென்ஷன் ஆகுது பவி. அதை நினைச்சாலே நானும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறோம், முடியல. சரி, என்னன்னு சொல்லு. நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்னால தீர்க்க முடியும். எதுவா இருந்தாலும் சொல்லு. உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லு. எப்படி பவி? என்ன இது விடுற விஷயமா? நானும் எவ்வளவு அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறேன், கனவுல வந்து டார்ச்சர் பண்றா. எவன் வந்து டார்ச்சர் பண்றா? வேணாம் போய் விடு பவி. அது எப்படி விட முடியும்? யாருன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். எவன் வந்து டார்ச்சர் பண்றா? உனக்கு தெரியாதா? என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. நான் சொல்லியிருக்கல உன்கிட்ட. எப்பா, ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணு, மூணு பொண்ணு பத்தி சொல்லிருந்தா பரவாயில்ல. நீ 1000 பொண்ணு பத்தி சொல்லியிருக்கா. அதுல எந்த லிஸ்ட்ல அவங்க வராங்க? இதுதான் போய் நான் உன்கிட்ட சொல்றதே இல்லை. விடு பவி. ஒருத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ தேவலாம அதுலயும் நீ ஸ்கோர் பண்ண பாக்குற பத்தியா? எனக்கு பிடிக்கல. நீ விடு. நான் அதனாலதான் நான் அவன்கிட்ட சொல்றது இல்லை எதுவுமே. கணக்கே இல்ல உன் எக்ஸுக்கு. எனக்கு ஒன்றும் கணக்குலாம் இல்லாம இல்ல. ஐயோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா?
சரி இப்ப எனக்கு அது விஷயம் இல்ல. இப்போ அந்த லிஸ்ட்ல இப்ப யாரு வரா இப்ப எனக்கு தெரியும். எந்த பொண்ணு வரா ஒரு பேரை சொல்லணுமா நான்? இல்லைன்னா வேணாம் வேணாம் வேணாம், தேவை தேவை இந்த தேவை. கதையில நீ ஃபர்ஸ்ட் சொல்ற யார் வரன்னு சொல்லு. சொன்னதானே எனக்கு தெரியும். இப்ப கனவுல வரன்றதுல இப்ப ஒரு பிரச்சனையா உனக்கு? கனவுல வந்து என்ன சொன்னா? உன் பொண்டாட்டி விட்டு வாழ வேணாம் போயிடலாம்னாலா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? அப்படிதான் சொன்னாலா? உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? சும்மா தான் கேட்டேன் உங்ககிட்ட. சரி இப்ப அவ கனவுல வரானா நீ ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்கியா? அவ கனவுல வந்து நான் என் புருஷனை விட்டு வரேன், நீ உன் பொண்டாட்டி விட்டு வான்றா. அவ விட்டுட்டு வரேன்னு சொன்னா நீ நீ என்ன சொன்ன கனவுல? நீ கனவுல என்ன பேசுன அதை சொல்லி இப்ப நீ என்கிட்ட. கனவுல பார்த்த உடனே என் கையும் உள்ள காலும் உள்ள போய் சத்தியமா நானும் அவாய்ட் பண்ணிடலாம், அந்த ஃபேஸை delete பண்ணிடலாம். அப்படியே எனக்கு அப்படியே கை கால் நடுங்க ஆரம்பிச்சு எனக்கு, சரக்கு அடிக்காமலே. ஐயோ நீ சொல்றது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அது கனவா இல்ல உண்மையா தெரியல. அது எப்படி உனக்கு தெரியாம போவோம்? இப்ப கனவு வந்ததுக்கு இப்ப இப்படி உட்காந்துருந்தா அர்த்தம் அதுக்கு? இப்ப காலையில இந்த கனவு தம்பி உட்காந்துட்டு இருக்கியா? கனவு கனவாவே இருந்தா ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம்ல, ஒருவேளை உண்மையாவே அவளுக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டை வந்து அவன் நேரம் எங்கன்னா நின்றுட்டு இருக்காள தனியா. ஓ நீ போய் கூட்டிட்டு வரலாம்ல அவளை போயிட்டு. நல்ல ஐடியா இல்ல? நல்ல கட்டு பேத்தாத சாந்தே. நீ காலைல இருந்து சோகமா இருக்கிறன்னு உங்ககிட்ட உட்காந்து நார்மலா பேசிட்டு இருக்கேன். டென்ஷன் பத்தினா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ஒரு குழந்தை வர போது உனக்கு எக்ஸ் கேக்குதா? உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாம இப்ப உனக்கு ஃபீலிங் கேக்குதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ஒரு குழந்தை வர போது உனக்கு எக்ஸ் கேக்குதா? உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாம இப்ப உனக்கு ஃபீலிங் கேக்குதா உனக்கு? இதனாலதான் இப்ப நீ எனக்கு கொஞ்ச நேரம் விட்டு இருந்தாலும் நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஃபீலிங்காவே இருந்துட்டு நான் விட்டுட்டு இருப்பேன் அந்த கதையை. நான் உங்ககிட்ட விஷயம் ஷேர் பண்ண பத்தி என் தப்பு, சத்தியமா விட்டுரு அந்த கதையை, விட்டுரு அந்த கதையை. அவ்வளவு என் தப்பு தான் அது. நான் விட்டு அந்த விஷயத்த ஷேர் பண்ணது தப்பு, அவ்வளவுதான். நான் அதனாலதான் எதுவும் இந்த கதையே வேணாம் நான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன். எதுக்கு நீ கத்துற? எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? சரி விட்டுரு போய், வேணாம் விடு போய். அது எப்படி விட முடியும்? விடுறீன்ட்டேன். எப்படி விட முடியும்? சாரி, நான் சொன்னதெல்லாம் எக்ஸ் வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவாரோ, நான் உட்காந்து அமைதியா பொத்தின்னு உட்காந்து இருக்கணுமா நானு? கனவு தான் நடந்தது. சரி கனவு தான் நடந்தது. அப்ப இந்த கனவுக்கு ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? கனவு தானே. அப்ப கனவு ஏன் ஃபீலிங்ஸ் என்னோட போய் வை. அது எதுக்கு உள்ள நம்ம லைஃப்ல எதுக்கு எடுத்துன்னு வர? பகல் லைஃப்ல எதுக்கு எடுத்துன்னு வர? நைட் லைஃப்ல தான் நைட்டை விட்டுரு. என் ஃபீலிங்ஸ் என்னோட இருக்கட்டும் கூட. நீ நான் தான் யார்கிட்டயும் என் ஃபீலிங்ஸ் பத்தி நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டேன். நான் ஒரு சைக்கோ. நீ சைக்கோன்னு எனக்கு தெரியும் தான். நீ பண்றதுலாம் சரியில்லை சாந்தே. நான் சொல்லிட்டு இதே மாதிரி போயிருந்தேன்னா வேற எங்கன்னா போய் முடிஞ்சிடும் சொல்லிட்டேன். இதெல்லாம் தேவையான பண்ணிட்டு இருக்க நீ. ஆனா என் லைஃப் முடியவே இல்லாம போகுது, எங்க போய் முடிஞ்சிடும்? இப்ப உனக்கு என்ன? இப்ப உனக்கு அவ கூட போய் வாழ்ந்தமா? வீட்டுல போய் புருஷன் கட்டிட்டு நீ போய் வாழ்ந்தமா? ரெண்டாம் தரமா? நாலாம் தூரத்துல அவனே போயிடுவானோ. அப்ப நீ வாழ்றதுக்கு ரெடியா தாங்க போயிட்டு அவ கூட. எனக்கு எவன் மட்டும் சத்த சொல்லலாம் அந்த லிஸ்ட்ல. இப்பயும் என்ன இப்படி இதுவும் நினைச்சிட்டு இப்பயும் உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர், எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர் வச்சுதானே இருக்க போன்ல? நான் வச்சிருக்கேன். யாருக்கிட்ட சொல்லிருப்பேன் அந்த விஷயத்த? நான் வச்சிரலையே. நீ என் தலைமால அடிச்சு நான் வச்சிரு. நீ சத்தியமா நீ தேவையில்லாம நீ இது பண்ண பாக்குற. நீ சரி கேர்ள் ஃபிரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர் உன் போன்ல இல்ல? இல்ல சார். நான் கண்டிப்பா நான் எடுத்து காமிக்கிறேன். என்கிட்ட இல்ல. யார்கிட்ட காமிக்க போற? என்கிட்ட இல்ல. ஏமன் சத்தியம் பண்ணாத. என்கிட்ட இல்ல. ஏமன் சத்தியம் பண்ணாத. என்கிட்ட இல்ல. ஏமன் சத்தியமா என்கிட்ட இல்ல. பார்த்தல கை வரல. பார்த்தல நான் இந்த என் கை வரல. நான் லாக் பண்ணி வச்சிருந்தா வரல. நான் உனக்கு உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர் வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒய்ஃப் உனக்கு எங்க கிடைக்கும்? எங்க தேடி போனா கிடைக்கும்? அவ கிடைப்பாளா அதே மாதிரி உனக்கு? அதுக்கு மேல அதுக்கும் அச்சிரம் சாந்தி. உன்னை டென்ஷன் பத்திட்டு இருக்கிறது காலைல இருந்து எனக்கு கடுப்பு ஏத்திட்டு இருக்க. ஒரு கடைக்கு போக சொன்னாலும் நீ காலைல இருந்து கடைக்கு போயிடு. காலைல 2 வாட்டி கடைக்கு போயிட்டு கடுப்புல இருக்க. என் ஃபீலிங்ஸ் என்னோட தான். நீ அந்த கதையை விட்டுரு. இப்ப அதுக்கு இருந்தா என்னதான்? ஐயோ என் ஃபீலிங்ஸ் விட்டுரு போய். வேணாம் போய் விட்டுரு போய். தயவு செஞ்சு இந்த கதையை விடு போய். என் ஃபீலிங்ஸ் என்னோட வந்துட்டு போட்டு விடு போய். நீ நான் அப்படியே ஷேர் பண்ண தப்பு போய். நான் இப்ப கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? அதான் தப்பு. உன் ஃபீலிங்ஸ் உன்னியோட உன்னியே வச்சுக்கோ. ஃபீலிங்ஸ் எங்க அம்மா மாவரைக்கு சொன்னாங்க. நான் ஏந்து போறேன். இது நான் வந்து கேட்டேன் பாத்தியா? என் புத்தி செருப்பால வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எந்த ஐடியா என்ன சொல்லணும்? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. உன் ஃபீலிங்ஸ் வச்சுக்கோ. நீங்க வந்து நான் கேட்டேன் பாத்தியா? என் புத்தியை வச்சுக்கணும் செருப்பால. எனக்கு தேவைதான் இதெல்லாம்.
என் வேலையை விட்டு உங்ககிட்ட வந்த பாரு என் நச்சு செல்பா